வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்எஸ்சியிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பப்ளிக் கிரீவன்ஸு அண்ட் பென்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ரிலேட்டடான சில வேக்கன்சி இருக்கும். அது இந்த செலெக்ஷன் போஸ்ட் மூலியமாக தான் எடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். அதை தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கும்போது 10th படித்தவங்களுக்கான போஸ்ட்டும் இருக்கும், அதே மாதிரி +2 படித்தவங்களுக்கான போஸ்ட்டும் இருக்கும், டிகிரி முடித்தவங்களுக்கான போஸ்ட்டும் இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயிலும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இதில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிற டேட் என்னென்னா 6/3/2023 ஸ்டார்ட் பண்ணி 27/3/2023 வரை இருக்குது. லாஸ்ட் டேட் வரை இருக்குது. ப்ராப்பராக நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்க விட்டுறாதீங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் அதோட ஆன்லைன் ஃபீஸு கட்டக்கூடியது 28ஆம் தேதி கொடுத்துருவாங்க. அடுத்து இது நீங்கள் பண்ணுற போது ஏதோ மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க, அது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. 3/4/2023 5/4/2023 வரைக்கும் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கரெக்ஷன் டைமில் மட்டும் நீங்கள் பண்ணுற போது 2 டைம் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதுக்கான ஃபீஸ் 200 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவுமே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 3 டைம் பண்ணும்போது 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது, எப்போ இருக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் இது இருக்கும். இது ஜூன் ஜூலையில் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? காலண்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஓவரால் வேகன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5369 வேகன்சி கிட்டே இருக்குது. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேகன்சியோட டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு 93 இருக்கும். இதோட நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நான் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 93 பேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ நல்லா பாருங்கள், கொஞ்சம் நான் ஜூம் அவுட் கூட பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஓரளவு கிளியராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரீஜியன், அதாவது எந்த ரீஜியனில் அந்த இது இருக்குது அப்படின்றதெல்லாம் இது ஓவராலாக 5369 வேகன்சி. ஓகேவா? ஓவராலாக பார்க்கும்போது. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஓகேவா? இது ஒவ்வொரு ரீஜியனுக்கும் தனித்தனியாக இது இருக்குது. ஓகேவா? இதில் அந்த குவாலிஃபிகேஷன், அந்த ஏஜ், அந்த போஸ்ட்டு எந்த இதில் இருக்குது, அது எல்லா டீட்டெயிலும் தனியாக இதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? போஸ்ட் என்ன, அதுக்கு என்ன ஏஜ் லிமிட், என்ன, அது எந்த லெவலில் வருது, என்ன குவாலிஃபிகேஷன், எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதோட வேகன்சியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். யார் யூஆர், ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் தனித்தனியாக இது ஒவ்வொன்றா இருக்கும். உங்களுடைய போஸ்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது எல்லாமே இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைனாலும் ஹவு டு அப்ளைன்ற வீடியோ நம்ம போடுறது மூலிமா அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது நிறைய போஸ்ட்ஸ் இருக்குது. அது எது உங்களுக்கானது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் +2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி 10th லெவலில் இதுவும் கிளியர் பண்ணிக்கிற முடியும். டிகிரி முடிச்சதா, டிகிரினா எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேவா? ஆனால் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகேவா, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு போஸ்ட் தான் போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 போஸ்ட்டு நீங்கள் அப்போ வேணும் அப்படின்னா 3 அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். 3 டிஃப்ரெண்ட் டேஸில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், ஆனால் எதில் நீங்கள் ஒன்று செலக்ட் ஆனாலுமே அது கீழே, இப்போ நீங்கள் டிகிரி லெவலில் பண்ணியிருக்கீங்க, 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, ஒன்று நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தீங்கன்னா 12th போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அது மூலிமா எந்த ரீஜனில் இந்த வேகன்சி இருக்கோ நீங்கள் அதுக்கு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம போய்க்கிற முடியும். ஒரு எக்ஸாம் எழுதுறது மூலிமா எதில் வேறு எதுலையா செலக்ட் ஆகிருந்தாலும் நம்மளே எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? அதுதான் இதில் மெயினாக இருக்கும். இது கொஞ்சம் நிறைய போஸ்ட்டுகள் நிறையா இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. இதோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதுக்குள்ளே கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இது ஃபுல்லாக இருக்குது, நிறையா இருக்குது. இது ஒவ்வொன்றும் சொல்லணும்னா டைம் எடுக்கும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஓகேவா? நிறையா போஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜூனியர் இன்ஜினியர்ஸ் சொல்லி குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஓகேவா? இது ஒவ்வொன்றா நீங்கள் இது +2 லெவல் தான் டிபார்ட்மெண்ட்டு.
ஓகேவா. இது நம்ம சவுத்துக்கு எங்கே இருக்குது என்னன்றதும் பார்த்துக்கலாம். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதுதான் ஒரே இது, அந்த ஏஜ் லிமிட் இருக்கும், அதோட குவாலிஃபிகேஷனுக்குள்ளே தெரியும், என்ன போஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஒவ்வொருத்துக்கும் நிறைய இருக்குது. ஃபார்மசி இருக்குது, நர்சிங்குள்ளே இருக்கும், ஜூனியர் இன்ஜினியர் இருக்குது, ஸ்டாஃப் கார் டிரைவர் இருக்குது, இந்த மாதிரி டிரைவர் இருக்குது, தனியாக நிறைய போஸ்டஸ் இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு போஸ்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணி இது வேறு ஏதாவது நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் கட்டி சொல்லுங்க. ஸ்டோர் கீப்பர் இருக்குது, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகே, பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இப்போ இது பார்த்தாச்சு. இதில் பண்ணுறபோது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுன்னா ஒரு இதுக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க ஏஜ் அந்த லிமிட்டுக்குள்ளே கரெக்டாக இருக்குது அப்படின்ற வச்சுதான் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. வேறு ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா எடுக்காது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அதுதான் இதோட அப்ளை பண்ணக்கூடியது வந்து ssc.nic.in இந்த இதில் தான் போகக்கூடியது. இதுதான் அஃபிஷியல் லிங்க் வெப்சைட்டோடையது. ஓகேவா. ஓகே, இப்போ இதோட போஸ்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் போயிட்டீங்கன்னா அனுசரி 3ல் இருக்கும், நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், டைரக்ட் லிங்க் இதில் போனீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த https இருக்கு இல்லையா, ssc.in இந்த இதில் போயிட்டு உங்களுடைய கேண்டிடேட் டேஷ்போர்டில் போயிட்டு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11க்குள்ளே அது காட்டும். இது செலெக்ஷன் போஸ்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் காட்டியிருப்பேன். லிங்க் மூலியமாக என்னென்ன போஸ்ட் இருக்குது அது எல்லாதும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. என்னென்ன போஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே அங்கேயே டிஸ்பிளே ஆகிருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஃபீஸு, ஏஜ் ரிலாக்ஸேஷன், ரிசர்வேஷன், இது எல்லாமே SC ST இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. இது வந்து எப்போயுமே அந்த ஃபீஸு எல்லாமே இந்த 27/3க்குள்ளே முடிச்சுக்கணும். ஓகே, அதிகமாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது நான் இதில் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா. இந்த PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூ படிக்கங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா. ஏஜ் லிமிட் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி இது இருக்குது, 3 கேட்டகரியில் இருக்குது. 18லேருந்து 25க்குள்ளது, 18லேருந்து 30க்குள்ளது இருக்குது. ஓகேவா. அந்த ஏஜ் லிமிட்டெல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா. 30 இருக்குது, 28 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகே, SC ST 5, OBCனா 3, BWSனா 10, BWS OBC தான் 13, அதே மாதிரி BWD SC ST 15, இந்த மாதிரி அதுக்கானது எல்லாமே அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்து முக்கியமானது வேறு இதில் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கானது மிஸ் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். குரிஷியல் டேட்ன்ற போது இதோட டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதாக இருந்தாலுமே 27க்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஏஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், எல்லாமே இந்த 27க்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா. 27/1/2023 லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா 27/3க்குள்ளே இருக்கணும், உங்கள் கையில் இருக்கணும். ஓகேவா. நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா ஓகே, இதுக்குள்ளே வந்துடணும். ஓகேவா. அதுதான் அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு 4-5 போஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு போஸ்ட்டுக்கோ அப்ளை பண்ணீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் எந்த ரீஜனை நீங்கள் செலக்ட் ஆகிருக்கணும் அந்த ரீஜனுக்கு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் கொரியர் அனுப்புகிற மாதிரியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அப்படி இல்லாத வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அவங்க அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்டு இது பண்ணிக்குவாங்க. ஓகேவா. அந்த ரீஜனை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இதுக்கான இதை எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா. அதே மாதிரி டிகிரி இருக்கணும், ரிலேவெண்ட்டில் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதை எல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக எடுத்து வச்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஹவு டு அப்ளை அப்படின்னா இந்த இதில் ஃபுல்லாகவே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இதில் போய்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் மஸ்ட் டேக் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட்டிங் த சேம் அலாங் வித் த ரிக்வெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் டியூலி செல்ஃப் அட்டஸ்டட். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை செல்ஃப் அட்டஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறணும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க இல்லையா, நீங்கள் எதையா செலக்ட் பண்ணியிருப்பீங்க
நீ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க கேட்பாங்க இல்லையா, உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டன்ட் பண்ணியிருக்கணும். இதர சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டன்ட் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஓகேவா, இதில் வந்து உமன்ஸு SC/ST அவங்களுக்குலாம் கிடையாது, அந்த இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸுக்கான லாஸ்ட் டேட் வந்து 28/3 அப்ளை பண்ணணும் அதுக்குள்ளே. ஓகே, அது எக்ஸாம் உங்களுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபீஸு அதே மாதிரி நம்ம முன்னாடி இந்த கரெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா 200 ரூபா, செகண்ட் டைம் மறுபடியும் தப்பாக பண்ணிட்டோம்னா அவங்க 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம் சென்டர் நீங்கள் பார்க்கும்போது சென்னை இருக்கும், மதுரை இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது, அதேமாதிரி கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இதெல்லாமே இருக்கும் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில். ஓகேவா, இங்கே தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது நமக்கு தெரியணும், எக்ஸாம் சென்டர் இங்கே தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தென் அதே மாதிரி கேண்டிடேட் மே கேர்ஃபுல்லி நோட் த ரீஜியன், எந்த ரீஜியன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஒன்ஸ் ஆஃப்டர் வெரி ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் எனி கேட்டகரி ஆஃப் போஸ்ட் செல் பி ஃப்ரெஷ். ஓகே, அதை இது லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்ளிகேஷன் அக்ராஸ் ரீஜியனல் அதுதான் இருக்கணும். ஓகே, வேற ஒரு ரீஜியனல் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வேற ஒரு ரீஜியனில் போஸ்ட்டுக்கு கெயின் பண்ண முடியாது. ஓகே, அப்ரோச் பண்ண முடியாது, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஜென்ரல்ஸ் ரீசனிங் சொல்லணும் இல்லையா, அது வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் தருவாங்க. ஓகேவா, அதேமாரி அவேர்னஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்கும், எல்லாமே இது 100 கொஸ்டின் இருக்குது. 100 கொஸ்டின் × 2 அப்போ 200 மார்க் வரும். இது வந்து 60 மினிட் 1 ஹவர் கொடுப்பாங்க. இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு கொஸ்டின் நீங்கள் ரைட்டாக பண்ணீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அதே இது ராங்காக பண்ணீங்கன்னா 0.5 மார்க்கு மைனஸ் ஆகிடும். ஓகேவா, இது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, இதில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்படியே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். ஓகேவா, ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும், டைப்பிங் டெஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி டைப் உள்ளது இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடானது எசென்ஷியலாக தேவையாக இருந்தால் மட்டும் அந்த நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து சிலபஸ் நீங்கள் பார்க்கும்போது 10th ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், +2 இருக்குது, அதேமாதிரி டிகிரி லெவல் இருக்குது. இதுக்கான ஒவ்வொன்றுக்குமே சிலபஸ் கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ 10th MTS எழுதுகிறோம் இல்லையா, அது அந்த லெவலோட கம்மியாகவே இருக்கும் 10th இது. அதேமாதிரி CH +2ன்ற போது நம்ம CHSL எக்ஸாம் எழுதிருந்தீங்க இல்லையா, அந்த சிலபஸ்க்குள்ளே தான் வந்திருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி டிகிரி லெவல் பார்க்கும்போது CGL அதே சிலபஸ்க்குள்ளே இருக்கும். ஓகே, இதில் எல்லாமே சிலபஸ் அவங்க கொடுத்துருவாங்க. 1 by 1 நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இது நெக்ஸ்ட்டு இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அட்மிஷன் சர்டிஃபிகேட்ஸ் வில் பி இஷ்யூட் பை த ரீஜனல் ஆஃபீஸ். ஓகேவா, நம்ம இதை அனுப்பணும். ஓகேவா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேட்டகரி, ரீஜனல் போஸ்ட்டு இதெல்லாமே நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் admission certificate will be issued by the regional office which the post category belongs. எந்த போஸ்ட் கேட்டகரிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அது எந்த ரீஜனலில் கீழே வருதோ அங்கே தான் நம்ம அனுப்ப முடியும், அங்கே தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஃபைனலுக்காக கூப்பிடுவாங்க. ஓகேவா, அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை நமக்கு தெரியணும். candidate must print out the admission certificate to the examination hall. ஓகேவா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது யாரும் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. facility download admit card will be available about the 1 week before the conduct computer based examination on website concerned regional office. ஓகேவா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதர் இது எக்ஸாம் எழுத போகிறோமோ மற்ற என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணுமோ அது எல்லாமே கொண்டு போயிடணும். அதோட சைஸ் உள்ளது எல்லாமே இது முடிஞ்சு நீங்கள் கிளியர் பண்ணி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. நம்ம அனுப்பிச்சிருப்போம், அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளது எல்லாமே வெரிஃபை பண்ணி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள ஒரிஜினலாக நம்ம கூப்பிடுவாங்க. ஓகே, டாக்குமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா, இதுதான் இதோட ப்ராசஸ், இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு எக்ஸாமு, ரிட்டன் எக்ஸாமு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனல். ஓகே, ஃபைனல் ரிசல்ட் இதுதான் இதோடது. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ நம்ம சொன்னது அதாவது காமன் கேண்டிடேட் வில் பி இஷ்யூட் ஒன்லி த அட்மிஷன் சர்டிஃபிகேட் 1 level of ஓகேவா EQ regional under those judiciary
of the center of the examination opted by the candidate has an online application for computer based examination falls. For example, candidate who has the applied 3 or more category post 3 equal level matriculation higher secondary graduate and above shall be issued only 3 admission certificates. அதாவது 3 இது வச்சிருக்கணும், 3 போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணா 3 இது வச்சிருக்கணும். அப்பதான் 3 தடவை எக்ஸாம் எழுதிக்கலாம். எதுல ஒண்ணு போனா உள்ள போயிட முடியும். இல்ல ஒண்ணு வச்சுட்டு 3 போஸ்ட் அப்ளை பண்ணன்றது முடியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் நீங்க கவனமா பார்க்கணும். இதுல கட்டாப்பா வரும்போது மினிமம் யூஆர் வந்து 30க்கு மேல எடுத்தவங்களுக்கு தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் பேசிக்கா அவங்க எல்லா எக்ஸாமையும் கொடுக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ அவங்க எடுக்கிறாங்க, இப்போ போஸ்ட் வெறும் 5 போஸ்டா இருந்துச்சுன்னா அவங்க எடுக்கக்கூடிய ரேஷியோ வந்து 1:30 பேர் எடுப்பாங்க. அதே 5 வேகன்சிக்கு மேல இருக்கு, மோர் தென் 5 இருந்துச்சுன்னா 1க்கு 15 எடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. Candidate who are shortlisted the next stage security will be required to submit self-attested copy of all supporting document in respect education certificate, experience category, age relaxation possible with online mode through the web link. அதுக்கப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அதில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தந்த ரீஜனலுக்காக. ஓகே, அதை ரீஜனல் ஆஃபீஸ்க்கு சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட் கேட்டகரி எங்கே இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அவங்களுக்கு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அவங்க அதுக்கான லிங்க்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே மெயினானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? வேறு இதில் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அது பார்த்தாச்சு. இதில் பாருங்க, ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆன்லைன் ஃபார்ம் கேண்டிடேட் மஸ்ட் டேக் த பிரிண்ட் அவுட் தான். அந்த இது மட்டும் நீங்கள் மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட எடுத்து வச்சுட்டு உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இது கொண்டு போகணும். அப்ளிகேஷன் ஃபார்மை அதை மறந்துடாங்க. ஆல் கேண்டிடேட் குவாலிஃபைட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி ரெக்வயர்டு த அப்பியர் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யூசர் டிபார்ட்மெண்ட் ரீஜனல் ஆஃபீஸர் டு விச் ஹேவ் த போஸ்ட் கேட்டகரி பிலாங்ஸ். எங்கே இருக்கோ அதை இந்த கேட்டகரிக்கு மட்டும், அதாவது இந்த ஜூனியர் கிரேட் ஆஃப் த ஐஏஎஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே 12 லாங்குவேஜில் இது கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த லாங்குவேஜில் எழுதிக்கிற முடியும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த விஷயம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அனுசரிஸ் நிறையா இது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் அதோட அனுசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கான அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து இமேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். சின்னதாக நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? எதுவும் நீங்கள் தவறாக பண்ணிட வேணாம், பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு நம்புகிறேன். முக்கியமானது எல்லாமே ஓகேவா? இதுக்கப்புறம் போஸ்ட் இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய போஸ்ட், எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எந்தெந்த வேகன்சி இருக்குது, எவ்வளோ ஏஜ் இருக்குது, இது எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். ஓகேவா? இதில் எது பெட்டராக இருக்குன்னு சொல்லி இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக அதை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஓகேவா? அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நீங்கள் தான் கொடுக்கணும். உங்களுக்கு எது மேட்சாக இருக்குது, உங்களோட எஜுகேஷன் எந்த லெவலில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இதோட பிடிஎஃப்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி வீடியோகள் உங்களுக்கு வேணும், நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி SSC ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.